அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இஸ்லாமிய கேள்வி பதில் என்ற இந்த நிகழ்ச்சியில் தொண்டியைச் சேர்ந்த அன்வர்தீன் என்ற சகோதரர் பாங்கு தொடர்பான 2 கேள்விகளை கேட்டிருக்கிறார். அதில் முதல் கேள்வி என்னவென்றால், இப்ப பாங்கு சொல்லக்கூடிய நபர்களுக்கென்று இஸ்லாத்தில் சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிறப்புகளை அவர்கள் மட்டும்தான் அடைந்து கொள்வார்கள் எனும்போது, இப்ப பாங்கு சொல்வதற்கென்று ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின்களை நியமித்து வைத்திருக்கிறார்கள். அப்ப அவங்க தான் 5 வக்துமே பாங்கு சொல்லுகிறார்கள். அவங்க அல்லாமல் பொதுமக்கள் சொல்லக்கூடிய அந்த பாங்கு என்பது என்றைக்காவது ஒரு முறைதான் அமைகிறது. அப்ப இந்த நிலையில் இருக்கும்போது என்றைக்காவது ஒரு முறை பாங்கு சொல்லக்கூடிய நிலை இருந்தால் இவங்களுக்கும் அந்த சிறப்புகள் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்ப இந்த கேள்வியை கேட்பதற்கான அவர் காட்டக்கூடிய ஆதாரம் என்னவென்றால், சஹீஹுல் முஸ்லிம்ல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் முஅத்தினூன அத்வலுன் நாசி அஅனாக்கன் யௌமல் கியாமா. பாங்கு சொல்லக்கூடியவர்கள் மறுமை நாளில் மிக நீள கழுத்துடையவர்களாக வருவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு சிறப்பு பாங்கு சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பு. அப்ப மறுமை நாள்ல எல்லா மக்களும் ஒன்று கூடியிருப்பார்கள். அந்த நேரத்தில் பாங்கு சொன்னவர்கள் மட்டுமே அந்த கூட்டத்தில் தனியாக தெரிவார்கள். கழுத்து நீளம் உள்ளவர்கள் என்றால் அது அசியமான நிலைக்கு சொல்லப்படல. அந்த நாள்ல எல்லாரையும் விட அவங்க மிக உயரமானவர்களாக, எல்லா மக்களையும் பார்க்கக்கூடிய வண்ணமாக, எல்லா மக்களும் இவர்களை பார்க்கக்கூடிய வகையில அல்லாஹ் இவர்களுக்கு சிறப்பை ஏற்படுத்துவான். அப்ப இந்த சிறப்பை சொல்லித்தான், இந்த ஹதீஸை சொல்லித்தான் இந்த சிறப்பு உலகத்துல ஒவ்வொரு பள்ளியிலையும் பாங்கு சொல்வதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, அந்த முஅத்தினுக்கு மட்டும் உரித்தானதா, அல்லது என்றைக்காவது ஒரு முறை பாங்கு சொல்வாங்கல்ல அந்த பொதுமக்களுக்கும் அந்த சிறப்பு கிடைக்குமா என்று கேட்கிறார். இப்போ நம்ம இந்த விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்வதாக இருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை சொல்லும் போதே என்ன சொல்றாங்கன்னா, அல் முஅத்தினூன பாங்கு சொல்லக்கூடியவர்கள் என்ற வார்த்தை சொல்லிதான் சொல்றாங்க. பாங்கு சொல்வதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லல. இப்ப இந்த வார்த்தையிலிருந்தே நம்ம என்ன விளங்குறோம் என்றால், பாங்கு சொல்லக்கூடியவர்கள் அது எப்ப வேண்டாலும் சரி, பள்ளிவாசல்ல எப்போதும் பாங்கு சொல்வதற்கென்று நியமிக்கப்பட்ட முஅத்தின்களாக இருந்தாலும் சரி, அல்லது எப்போதாவது நேரம் கிடைக்கும் போது சொல்லக்கூடிய அந்த பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அவங்க பாங்கு சொன்ன அந்த நன்மைகளை மறுமையில அடைந்து கொள்வார்கள் என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவான முறையில நமக்கு சொல்லி இருக்கிறதை நாம விளங்கி கொள்ளலாம். அப்ப பாங்கு சொல்பவர் என்றைக்காவது சொன்னால் இந்த நன்மையா என்று கேட்டால் அந்த நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நாடினால் ஒரு முறை சொன்னால் கூட கொடுப்பான். ஏன்னா ஹதீஸ் தெளிவாக விட்டது, பாங்கு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த சிறப்பு இருக்குது என்று சொல்லும் போது அப்ப நம்ம என்ன விளங்கணும், இந்த சிறப்பு எல்லாருக்கும் உரியது என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும். இது ஏன் இந்த கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கு அதிகமான பொதுமக்கள் பாங்கு சொல்வதற்கு ஆர்வம் காட்டுவதே கிடையாது. பாங்கு சொல்வது அது முஅத்தின் மட்டும்தான் சொல்லணும் என்ற ஒரு நிலை வச்சிருக்கிறாங்க. பாங்கு சொல்லக்கூடியவருக்கு சில பேர்களும் சொல்லுவாங்க, பிலாலு அப்படின்னு சொல்லுவாங்க. பிலால் என்றால் ரசூலுல்லாஹ் காலத்துல அவங்க தானே முதல்ல பாங்கு சொன்னாங்க. அந்த பேரை பாங்கு சொல்லக்கூடியவர்களுக்கு என்று தனிப்பட்ட பேராக வைத்து விடுவார்கள். அதே போல மோதினார் தான் பாங்கு சொல்லணும்னு சொல்லுவாங்க. பள்ளிவாசல்ல யார் வேலை பார்ப்பார்களோ அந்த மோதினார் தான், அவங்களுக்கு பேர் மோதினார்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க தான் இந்த பாங்கு சொல்லக்கூடிய வேலையை செய்யணும் என்ற ரீதியில இன்றைக்கு பரவலாக மக்கள் மத்தியில பாங்கு சொல்வதை ஒரு அற்ப செயலாக பார்க்கிறார்கள். அப்ப அதனுடைய அருமை புரியாத காரணமாகத்தான் பாங்கு சொல்வதற்கான ஆர்வமே காட்டுவது கிடையாது. அப்ப இந்த நிலையில இருந்தால் பாங்கு சொல்லக்கூடிய அந்த சிறப்பை அறியாத மக்களாக நம்ம ஆகிவிட்டால் நமக்கு அந்த சிறப்பு கிடைக்காத. அப்ப நாம மறுமையில சிறப்பிற்குரிய ஒரு தகுதியை அடைய வேண்டும் என்றால் எல்லா மக்களும் பாங்கு சொல்லணும். குறிப்பாக பள்ளிவாசல்ல ஏன் நியமிச்சிருக்காங்கன்னு சொன்னால், அவர் அந்த நேரத்துல யாரும் சொல்லலாம், சொல்லாமலும் இருக்கலாம்.
அதனால பள்ளிவாசல்ல நியமித்திருப்பது சரிதான். அதே நேரத்துல நாம விரும்புற நேரத்துல போய் அந்த பள்ளிவாசலுக்கு போய் எங்களுக்கு பாங்கு சொல்ல அனுமதி தாங்க என்று கேட்டால் அவங்க பாங்கு சொல்ல விடுவாங்க, நம்ம சொல்லலாம். எங்கேயுமே மறுக்க மாட்டாங்க, நீங்க பாங்கு சொல்லக்கூடாது அப்படின்னு மறுக்க மாட்டாங்க. சில இயக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீங்க எங்க ஜமாத்து கிடையாது, பாங்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பள்ளியை தவிர்த்து விட்டு எங்க போனால் நமக்கு பாங்கு சொல்ல அனுமதி தருவாங்களோ அந்த மாதிரி பள்ளியில போய் அந்த பாங்கு நேரம் வரும்போது அங்க உள்ள நபர்கள்ட்ட அனுமதி கேட்டு நீங்க பாங்கு சொல்லுங்க. ஏன்னா அங்கே அவருக்கென்று ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. அங்கே நீங்க டைம் ஆனவனே மைக்க பிடிச்சி பாங்கு சொல்லிட முடியாது. ஏன்னா அவர் இடத்துல நீங்க அவருடைய வேலைய நீங்க தடுத்து விட்டு செய்யற மாதிரி போயிடும். அவர்கிட்ட ஒரு அனுமதி கேட்டீங்கன்னா அவர் தந்துருவாரு. அப்ப இந்த நிலையை எல்லா மக்களும் கொண்டு வரணும். ஏன்னா இந்த சிறப்புகள் எல்லாருக்கும் கிடைக்கணும் தானே என்ற அடிப்படையில பாங்கு சொல்லக்கூடிய அந்த நன்மைகளை நம்மள பெரும்பான்மையான மக்கள் அதை தவிர்த்து விட்டுதான் வருகிறோம். அப்ப இது பற்றியான இன்னும் கூடுதலான சிறப்புகள் ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லவ் யஅலமுன் நாசு மா ஃபின் நிதாஇ வஸ்ஸஃபில் அவ்வல் சும்மலம் யஜிது இல்லா ஐ யஸ்தஹிமு அலைஹி லஸ்தஹமு. பாங்கு சொல்வதனுடைய நன்மைகளையும் ஜமாத்து தொழுகையில் முதல் சஃபில் நிற்பதனுடைய நன்மைகளையும் மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அதற்காக போட்டி போட்டு கொண்டு வருவார்கள். அவங்கள யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதில் சீட்டு குலுக்கி போடக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் அதற்கும் அவர்கள் தயாராகி விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் இந்த ஒரு சிறப்பை சொல்றாங்க. அப்ப இதுல இரண்டு விஷயங்கள், அதாவது பாங்கு சொல்வதனுடைய நன்மைகளும் மார்க்கத்துல சொல்லப்படவே இல்லை, ஜமாத்து தொழுகையினுடைய முதல் சப்பினுடைய நன்மைகளும் மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. அப்ப அந்த நன்மைகள் சொல்லப்படவே இல்லை என்று சொன்னால் அதற்கு ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தர இருக்கிறான். அப்போ அதிக அளவுல நன்மைகள் சொல்லப்படவில்லை என்று சொன்னால் இதுல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அதை மக்கள் அறிந்து கொண்டால், அதனுடைய வணக்கத்திற்கான நன்மைகளை மக்கள் அறிந்து கொண்டால் ஓட்டி போட்டு கொண்டு வருவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் பாங்கு சொல்வதற்கு கொடுக்கிறான் என்றால் அப்ப நாம இந்த நன்மைகளை பெறணுமா இல்லையா, இந்த காரியம் நம்மள்கிட்ட இருக்க வேண்டுமா இல்லையா, அப்ப இதை அற்பமாக கருதக்கூடிய நிலை நம்மிடம் இருக்கக்கூடாது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு சிறப்பையும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யஸ்மவு மத சௌத்தில் முஅத்தின் ஜின்னுன் வலா இன்சுன் வலா ஷைவுன் இல்லா ஷஹிதலஹு யௌமல் கியாமா. அதாவது பாங்கு சொல்லப்படக்கூடிய அந்த சப்தத்தை மனிதர்களோ ஜின்களோ அல்லது வேற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது அந்த சப்தத்தை செவியுற்றால் மறுமை நாளில் அவருக்காக சாட்சி சொல்லும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது இந்த செய்தியில என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாம பாங்கு சப்தத்தை சத்தம் போட்டு சொல்லும் போது அது மனிதர்கள் ஜின்கள் இன்னும் என்னென்ன மரம் செடி கொடி கல்லு எது எது மேல இந்த சவுண்டு படுதோ அது அனைத்தும் மறுமை நாளில் நமக்காக அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்யும் என்று இஸ்லாம் சிறப்பித்து கூறுகிறது என்றால் இந்த பாங்குக்கு எவ்வளவு பெரிய சிறப்பை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து பாங்கு சொல்வதை வெறும் அழைப்பு என்று மட்டும் பார்க்காமல் அது அற்புத ஒரு வழி, அது சொர்க்கத்திற்குண்டான அற்புத பாதை என்று நாம அந்த நன்மைகளை எதிர்பார்த்து அதிகமாக பாங்கு சொல்வதற்கு ஆர்வம் காட்டக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த ஒரு சிறப்பையும் உங்களுக்கு கூடுதல் தகவலாக சொல்லிக்கொண்டு, அப்போ பாங்கு சொல்வதற்குரிய நன்மைகள் என்று மார்க்கத்துல தனிப்பட்ட நபருக்கு மட்டும் சொல்லப்படல, பாங்கு சொல்வதற்கென்று நியமிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டும் அந்த நன்மை கிடையாது. அந்த காரியத்தை அந்த வணக்கத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அதுவும் நம்ம அடிக்கடி செய்யணும், எப்பயாவது ஒரு முறை இல்லாமல் எப்போதும் செய்யக்கூடிய மக்களாக கிடைக்கிற நேரம் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு முன்கூட்டியே போய் அந்த பாங்குடைய நேரம் வரும்போது நானும் பாங்கு சொல்லிக்கிறேன்னு அங்க உள்ள பொறுப்பாளர்கிட்ட நீங்க கேட்டு நீங்களா வாண்டடாக சொல்லும் போது அதிகமான நன்மைகளை அல்லாஹ் மறுமையில இந்த சிறப்பையும் தருவான். இந்த உலகத்துல அதுக்கான சாட்சிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி மறுமையில உங்களுக்காக பரிந்துரை செய்ய வைப்பான் என்பதை உணர்ந்து இந்த பாங்குக்கு அதிகமான நன்மைகள் இருக்கிறது என்ற நன்மையை எதிர்பார்த்து பாங்கு சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி